எறும்புக்களை 86 லட்சம் ஜீவ பேதங்களுக்கு பலியளிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு என்னுடைய பாத நமஸ்காரம். என்னுடைய பாட்டு படித்தபடியாக எந்தெந்த சுகமாக வாழ்ந்திருப்பாய் பிரம்மா. பிரம்மதேவரே வணக்கம். நீங்க இங்க சிரித்த முகத்தோட பாதம் பண்ணிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க. உனது மைத்துனர் உனது தந்தை திருவேங்கடமலை அடிவாரத்தில் புளிமரத்தடியில முத்துக்கண்ணில் அமைந்து இன்று உயிர் போமோ நாலு உயிர் போமோ வாடி வதி கொண்டிருக்கிறார். அவரை காப்பாற்ற வேண்டுமானால் உங்களால் தான் சாமியா வேணும். அப்படியா? ஆமா. அப்படி உங்களால் ஆக வேண்டும்னா கொல்லாபுரத்தில் லட்சுமியாகப்பட்டவர் அவ்வளவு தகவலத்தில் இருக்கிறார். அந்த அம்மனை நாடி சென்றால் அந்த திருவந்த மாயவனை காப்பாற்ற வேண்டும். குறிப்பிடுங்க கொல்லாபுரம். திருவேங்கட மலை அடிவாரத்துல ஒரு பெரிய புளிய மரம். அந்த புளிய மரத்தடியை பெரிய புற்றுக்கொன்று அந்த புற்றுக்கண்ணை சிறிதளவு துபாரம். இந்த துபாரத்திலே ஸ்ரீமந்த நாராயணன் தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அந்த புற்றின் துபாரத்திலே நுழைந்து கடுமையான தவம் செய்து முடிக்கின்றார். மகாலட்சுமி மீண்டும் வந்து நம்ம உரம் சேர வேண்டும் என்று சொல்லி லட்சுமி 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 என்று பித்தப்படுத்தது போல ஒரே பைத்தியம் முடித்தது போல லட்சுமி லட்சுமி என்று புலம்பிக் கொண்டு மயக்கம் வந்து தட்டு தொடர்பாக தள்ளார் நிலையிலே மூச்சறிந்து சாய்ந்து கிடக்கின்றார். கூட்டுக்குள்ளே இப்படி விட்டு விட்டா ஸ்ரீமந்த நாராயண அழித்து அதை இறந்து விடுவோம். அதனால ஆண்டவரை காக்க வேண்டும் என்றா இந்த சிவனாக வேணும். நான் ஒரு காரா பசுவாகவும் இந்த பிரம்மதேவராகிய தாங்கள் ஒரு கன்றாக மாறி அந்த ஸ்ரீமந்த நாராயணுக்கு அதாவது உயர்காக்கம் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதற்கு முன்னதாக மகாலட்சுமி அதாவது தவம் செய்து முடிக்க சொன்னாங்க. போய் காண வேண்டும். புறப்பட்டு போகலாம். உதவி செய்ய பிரம்மனும் ஈஸ்வரனும் போக அதே வேளையில் கொல்லாபுரத்தில் வாசம் செய்யக்கூடிய லட்சுமி அம்மனாகப்பட்டவர் இணைச்சி வேலை கொண்டு வந்துதான்